வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கிற வாழ்த்துதலோடு தேவனுடைய மிகுந்த கிருபையினாலே இந்த நல்ல நாளிலே நாம் ஒன்று சேரவும், தேவனுடைய மகா பரிசுத்தமான சத்தியங்களை தொடர்ந்து நாம் தாவீதினுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ளவும் தேவன் நமக்கு பாராட்டி வருகிற மேலான கிருபைக்காக அவருக்கும் அவருடைய குமாரனுக்கும் மகிமையை செலுத்தி கொண்டு, அப்ப கடந்த வாரத்தில் நம்ம பார்த்த ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம், தாவீதினுடைய வாழ்க்கையில அவர் சந்தித்திட்ட மிகப்பெரிய ஒரு கதாபாத்திரம் மேவி போசேத். அவரை குறித்து தான் நம்ம பார்த்திருக்கிறோம். அவரை குறித்து 3 இடங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுல 2 இடங்களில் பதிவு செய்யப்பட்ட காரியங்கள், அதனுடைய அடையாளங்கள், அதுல நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய காரியங்கள், இதை குறித்து தான் நம்ம என்ன பண்ணோம்னா கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம். அதே குறித்து நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்காதபடி இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா 3வது சம்பவத்துக்குள்ள நம்ம கடந்து போயிடலாம். அதுக்குரிய வசன பகுதிகள் கூட போன வாரம் வாசிட்டோம். இருந்தாலும் இந்த சம்பவத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக மீண்டுமா நம்ம அந்த வசன பகுதிகளுக்குள்ள போய் அதை படிச்சுட்டு நம்ம போனோம்னா ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 24 இருந்து 30 வரை. 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 24 இருந்து 30 வரை. சவுலின் குமாரனாகிய மேவி போசேத்தும் ராஜாவுக்கு எதிர்கொண்டு வந்தான். ராஜா போன நாள் முதல் அவன் சமாதானத்தோടെ திரும்பி வருகிற நாள் மட்டும் அவன் தன் கால்களை சுத்தம் பண்ணவும் இல்லை, தன் தாடியை சவரம் பண்ணவும் இல்லை, தன் வஸ்திரங்களை வெளுக்கவும் இல்லை. அப்ப தாவீது மறுபடி அப்சலோமுக்கு தப்பி ஓடி, அப்புறம் அப்சலோம் இறந்த பின்னாடி திரும்பி வராரு. திரும்பி வரும்போது வழியில சந்திக்கிறார். யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த மேவி போசேத் அங்க சந்திக்கிறார். மேவி போசேத்தின் நிலைமையை குறித்து அங்க சொல்லப்படும் போது அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவருடைய கால்கள் சுத்தம் பண்ணப்படல, தாடி சவரம் பண்ணப்படல, வஸ்திரங்களை வெளுக்கல. அடுத்து அவன் எருசலேமிலிருந்து ராஜாவுக்கு எதிர்கொண்டு வருகிற போது, இப்ப எருசலேம்ல இருந்து அவர் ராஜாவுக்கு எதிர்கொண்டு வராரு. அப்படி வரும்போது ராஜா அவனை பார்த்து, மேவி போசேத்தே, நீ என்னோடு கூட வராமல் போனதென்ன என்று கேட்டான். ராஜா கேட்கிறாரு, என்ன மேவி போசேத்து, நீ என் கூட வராம போயிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதற்கு அவன், ராஜாவாகி என் ஆண்டவனே, என் வேலைக்காரன் என்னை மோசம் போக்கினான். உமது அடியானாகிய நான் முடவனானபடியினால் ஒரு கழுதையின் மேல் சேணம் வைத்து அதன் மேல் ஏறி ராஜாவோடே கூட போகிறேன் என்று அடியேன் சொன்னேன். அந்த சீபா என்ன மோசம் போக்கிட்டாரு. நீங்க போகும்போது உங்களோட கூட நானும் வரணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனா அவன் என்ன மோசம் போக்கிட்டான், இல்லாத பொல்லாதெல்லாம் உங்ககிட்ட வேற சொல்லிட்டான் அப்படின்னு கூட சொல்றாரு. அவன் ராஜாவாகி என் ஆண்டவனிடத்தில் உமது அடியான் மேல் வீண் பழி சொன்னான். ராஜாவாகிய என் ஆண்டவனோ தேவனுடைய தூதனைப் போல இருக்கிறார். உமது பார்வைக்கு நலமாய் தோன்றுகிறபடி செய்யும். அவன் என்னை பத்தி இப்படி சொல்லியிருக்கான், ஆனா என் நிலைமை இப்படி இருக்குது. நீங்க பார்த்து உங்க மனசுக்கு எது நல்லதுன்னு படுதோ அது மாதிரி செய்யுங்க அப்படின்னு கூட சொல்லிட்டாரு. ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு முன்பாக என் தகப்பன் வீட்டார் எல்லாரும் சாவுக்கு ஏதுவா இருந்தார்களே ஒழிய மற்றபடி அல்ல. ஆனாலும் உமது பந்தியிலே சாப்பிடுகிறவர்களோடே உமது அடியேனை வைத்தீர். இன்னும் நான் ராஜாவிடத்தில் முறையிட இனி எனக்கு என்ன நியாயம் இருக்கிறது என்றான். எங்க அப்பா குடும்பமே சாவுக்கு ஏதுவா இருந்தாங்க. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு உங்களை பகைச்சாங்க. அதாவது சவுல் தாவீதை பகைச்சது ரொம்ப மோசமான ஒரு சூழல். அப்படி ஒரு எந்த விதமான ஒரு நன்மைக்கு ஏதுவான காரியமும் நாங்க எங்க குடும்பம் உங்களுக்கு செய்யல. செத்த நாய் போல இருந்தேன் நானு. ஆனா என் மேல நீங்க இறக்கம் வச்சு உங்க பந்தியில உட்கார வச்சு எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்க. இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு கூட சொல்லிட்டாரு. உடனே ராஜா என்ன சொல்றாரு, அப்பொழுது ராஜா அவனை பார்த்து, உன் காரியத்தை குறித்து அதிகமாய் பேசுவானேன்? எதுக்கு சும்மா அதிகமா பேசிட்டு மேவி போசிட்டு, நீயும் சீபாவும் நிலத்தை பங்கிட்டுக் கொள்ளுங்கள் என்று நான் சொல்லுகிறேன் என்றான். நீயும் சீபாவும் நிலத்தை பங்கிட்டுக்கங்கன்னு சொல்லிட்டாரு. அதற்கு மேவி போசேத் ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவன் சமாதானத்தோடு தம்முடைய வீட்டிற்கு வந்திருக்கும் போது அவனே எல்லாவற்றையும் எடுத்துக் கொள்ளட்டும் என்றான். ராஜா, நீங்க வந்துட்டீங்க, இனி எனக்கு சொத்து எதுக்கு, சுகம் எதுக்கு, நீங்களே வந்துட்டீங்க, எனக்கு எல்லாம் போதும்,
அவனே வேணா எல்லாத்தையும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு கூட இங்க என்ன பண்ணிட்டாருன்னா அவரு மேவிபோசேத் சொல்லிட்டாரு. அப்ப இதோட தான் நம்ம முடிச்சோம், ஒரு கேள்வியோட முடிச்சோம். இப்ப என்ன கேள்வி? சவுலுக்கு அது கேள்வி, அந்த கேள்வி இல்ல, இதுல என்ன கேள்வி? சரி, அதை முடிச்சுருவோமா? முடிச்சுட்டு இதுக்கு போலாமா? சவுலுக்கு மொத்தம் எத்தனை குமாரர்கள், குமாரத்திகள் மொத்தம் எத்தனை பிள்ளைங்க? 4 குமாரர்கள், 2 குமாரத்திகள். பேர் சொல்லுங்க. யோனத்தான், மல்கிசூவா 2, இஸ்போசேத் 3, இஸ்வி 4, அப்புறம் அவ்வளவுதானுங்களா? மீகால் 1, மேராப். சரி, அப்ப இன்னொரு வசனம் வாசிக்கலாங்களா? அதே 1 சாமுவேல் 31 அதிகாரம் 2வது வசனம். பெலிஸ்தர் சவுலையும் அவன் குமாரரையும் நெருங்கி தொடர்ந்து சவுலின் குமாரராகிய யோனத்தானையும் அபினதாபையும் மல்கிசூகாவையும் வெட்டி போட்டார்கள். இங்க ஒரு பேர் புதுசா எக்ஸ்ட்ரா ஒண்ணு வந்திருக்கு. என்னங்க அது? அபினதாப் இல்லைங்களா? அபினதாப் ஆனா சவுலினுடைய குமாரரா அப்படிங்கிறதுக்கு சரியான ஆதாரம் இல்ல. அப்படின்னாலும் இங்க 2 பேருக்கு நடுவுல அபினதாப் இருக்கிறதுனால ஒரு சமயம் யாரும் கூட சவுலினுடைய குமாரர் இருக்கலாம், அபினதாபும் இருக்கலாம். அப்போ சவுலுக்கு மொத்தம் எத்தனை பசங்க? 5 பசங்களா? 4 5ங்களா? அபினதாபை சேர்க்காமலே 4 சொன்னீங்க இல்லைங்களா? அது கூட பாத்துருவோமா? 1 சாமுவேல் 19 அதிகாரம் 14-49 வாசிங்க. சவுலுக்கு இருந்த குமாரர் யோனத்தான், இஸ்வி, மல்கிசூவா என்பவர்கள். அவனுடைய 2 குமாரத்திகளில் மூத்தவள் பேர் மேரப், இளையவள் பேர் மீகாள். பொண்ணுங்க 2 விட்டுருவோம் சரிங்களா? யோனத்தான் 1, இஸ்வி 2, மல்கிசூவா 3, அப்புறம் அமினதாப் 4, அப்புறம் யார் இருக்கா? இஸ்போசேத்துங்களா? மொத்தம் 5 பேரா? அப்படின்னா இல்ல, 4 பேர் தான். இஸ்வின்னு இங்க வந்திருக்கு இல்லைங்களா? அது இஸ்போசேத்தோட பேரை தான் சுருக்கி இஸ்வி அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அது ஏன்னா அந்த மொழியாக்கம் மாற்றங்கள்ல வரும்போது அப்படி வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப யோனத்தானுக்கு அடுத்த பையன் யாரு? இஸ்வி என்கிற இஸ்போசேத். அப்ப யோனத்தான் மரிச்ச பின்னாடி இப்ப என்ன ஆகுறாருன்னா இஸ்போசேத்தினுடைய வயசு எவ்வளவுங்க? 40. தாவீதுனுடைய வயசு அப்ப எவ்வளவு? போன வாரமே நீங்க சொல்லி எங்களை குழப்பிட்டீங்க பிரதர், மறுபடியும் இந்த வாரமா அப்படிங்கிறீங்களா? அப்ப இஸ்போசேத்தினுடைய வயது 40 ஆகி இருக்கும் போது தாவீதுனுடைய வயது 30. ஆனா இஸ்போசேத்தை விட பெரிய ஆள் யாருங்க? யோனத்தான். எத்தனை வருஷம் அப்படிங்கறது நமக்கு தெரியாது. 1 வருஷமா இருக்கலாம், 2 வயசுமா இருக்கலாம். ஆனா கண்டிப்பா 10 வயசுக்கு மேல மூத்தவர் யாரு? யோனத்தான். தாவீதுக்கும் யோனத்தானுக்கும் 1 வயசு கிடையாது அப்படிங்கறத நம்ம புரியும். ஏன்னா 2 பேரும் நண்பர்கள் தான், ஆனா 2 பேரும் ஒரே வயதுடையவர்கள் அல்ல அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக அதை கூட சொன்னோம். சரி, இப்ப அடுத்து ஒரு 2வது கேள்வியோட முடிச்சோம். என்னங்க அந்த கேள்வி? அதாவது இங்க நம்ம பார்க்கும்போது 2வது சம்பவத்துல சீபா கிட்ட கேட்கிறாரு, எங்க மேவிபோசேத் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் உங்களை தூச்சிக்கிட்டு இருக்கிறாருங்க, ராஜ்யம் என் தகப்பன் வசமா திரும்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படின்ன உடனே தாவீது சொத்து பூரா யாருக்கு ஒப்படைச்சிட்டு போயிடுறாரு? சீபாவுக்கு ஒப்படைச்சிட்டு போயிடுறாரு. இப்ப திரும்பி வரும்போது மேவிபோசேத் முன்னாடி என்ன சொல்றாருன்னா, அவர் சீபா சொன்னதெல்லாம் பொய்ங்க, நான் தான் நடக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு சேனை வச்சு கொடுன்னு சொல்லி கேட்டேன். ஆனா அவர் என்ன பண்ணிட்டாரு? சேனை வச்சு கொடுக்காம உங்ககிட்ட என்னை பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டாருன்னு சொன்னார். இப்ப நம்மளுடைய கேள்வி என்னன்னா, சீபா சொன்னது சரியா, மேவிபோசேத் சொன்னது சரியா அப்படின்ட்டு ஒரு கேள்வியோட முடிச்சோமா? இப்ப அதுக்கு என்ன பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா? சீபா செஞ்சதுதான் சரியா, மேவிபோசேத் செஞ்சதுதான் சரியா? பாதி மேவிபோசேத் சொல்லிருங்க, பாதி சீபா சொல்லிருங்க. அப்ப ஏதோ ஒண்ணு என்ன ஆகிடும், கண்டிப்பா சரி ஆயிடும். அப்ப இதுல எது சரி அப்படின்னு சொல்லி சகோதரர்கள் சொல்லும் போது சீபா செஞ்சதுதான் சரி. அப்ப மேவிபோசேத் சொன்னதெல்லாம் பொய்யா அப்படின்னா பொய்யா இருக்கிறதுக்கு அநேக வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி மேவிபோசேத்தை சீபா ஏமாத்தி இருக்கிறாரு அப்படிங்கிறது தாவீதுக்கு தெரிஞ்சு அது உண்மையா இருந்திருந்தா உடனே சீபாவை வர சொல்லியிருப்பாரு. என்ன சீபா, மேவிபோசேத் இந்த மாதிரி சொல்றாரு, நீ ஏன் இப்படி பண்ணுன்னு சொல்லி உடனே சீபாவை கொன்னு இருப்பாரு. அப்ப ஏன் இங்க மேவிபோசேத் அவர் கொல்லலன்னா, ஏன் மேவிபோசேத்தை கொல்லல? அவர் யாரு கூட உடன்படிக்கை பண்ணிருக்கிறாரு? யோனத்தானோட உடன்படிக்கை பண்ணிருக்கிறாரு, உன் குடும்பத்தை நான் ஒன்னும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி. அதனால மேவிபோசேத் எங்க என்ன பண்ணிட்டாருன்னா ஒன்னும் பண்ணலையே ஒழிய, மத்தபடி சீபாவை கொல்றதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்கு. ஆனா இங்க சீபா செஞ்சது தப்பு இல்ல. மேவிபோசேத் இப்ப இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? ஏதோ ஒரு நாடகம் ஆடுறாரு. அதுக்கு என்ன பண்ணிருக்கிறாரு? தாடியை விட்டுருக்கிறாரு, அழுக்கு வஸ்திரத்தை போட்டிருக்கிறாரு, ஒரு சில காரியங்கள் அங்க செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா தாவீதுக்கு புரிஞ்சிருச்சு. இருந்தாலும் என்ன பண்ணுங்க, 2 சாமுவேல் 19:29. அப்பொழுது ராஜா அவனை பார்த்து,
உன் காரியத்தை குறித்து அதிகமாய் பேசுவானேன்? ஏன்னா இவர் பேச பேசவே அவருக்கு புரிஞ்சிருச்சு, இவர் ரொம்ப பொய் சொல்றாங்க, ஏன் தேவையில்லாம பேசிட்டு அதை விடு, அதை பத்தி அதிகமா எதுக்கு பேசுவானேன்? நீயும் சீபாவும் நிலத்தை பங்கிட்டுக் கொள்ளுங்கள் என்று நான் சொல்லுகிறேன் என்றான். ஏன்னா சீபா மேல தப்பு இல்லைங்கிறதுனாலதான் என்ன பண்ணிட்டாருன்னா, நீயும் சீபாவும் என்ன பண்ணிருங்க, நிலத்தை பங்கிட்டுக்கங்க. ஏன்னா நான் உங்க அப்பாவுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன், உடன்படிக்கை பண்ணிருக்கேன், உனக்கு எதுவும் செய்ய மாட்டேன்னு சொல்லி. அதனால நீயும் சீபாவும் இப்ப என்ன பண்ணுங்கன்னா நிலத்தை ஃபர்ஸ்ட் பாருங்க, சீபா வேலைக்காரரா தான் இருந்தார். ஆனா இப்ப நிலத்தை பங்கிட்டு கொள்ளக்கூடிய அளவுக்கு பார்ட்னரா என்ன ஆயிட்டாருன்னா அங்க மாறிட்டாரு அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப தாவீதுக்கு மறைவா எந்த ஒரு காரியமும் இல்ல, உள்ள விஷயங்கள் தெரிஞ்சதுனால இப்படி தாவீது அந்த விஷயத்துல நடந்துட்டார் அப்படின்னு கூட நம்ம பாக்குறோம். வேற யாரா இருந்திருந்தாலும் மேவிபோசேத்துடைய இடத்துல நிச்சயமா என்ன பண்ணிருப்பாங்கன்னா கொலை செய்யப்பட்டிருப்பாங்க அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப யோனாத்தானோடு செய்துட்ட அந்த உடன்படிக்கை தான் அங்க மேவிபோசேத்தை காப்பாத்துச்சு அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? ஒரு சமயம் மேவிபோசேத்து நீதிமானா இருந்திருந்தா அவர் என்னெல்லாம் சொல்லி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சகோதரர் சொல்லும் போது, நான் சீபாவால வஞ்சிக்கப்பட்டுட்டேன், அவன் என்னை ஏமாத்தி என் சொத்துக்களை எல்லாம் வாங்கிட்டான், அதை என்கிட்ட மீட்டு தாருங்க அப்படின்னு கூட தாவீது கிட்ட கேட்டிருக்கலாம். அப்படி இல்லைன்னா ராஜா மேல உண்மையிலே அன்பு இருந்திருந்தா ராஜாவோட போய் துன்பப்பட்டுருவான். கழுதைக்கு சேனை வச்சு கொடுன்னு சீபா கிட்ட கேட்டாரு, சீபா வச்சு கொடுக்கலன்னா என்ன, இவருக்கு ஏதோ எந்த வித முயற்சியுமே இவர் எடுக்க முடியாதா? நிச்சயமா இவர் தாவீது மேல அதிகமான அன்பு இருந்திருந்தா இதை ஒரு காரணமா தான் வச்சுக்கிட்டு இருக்கிறாரே ஒழிய, நிச்சயமா இவர் பாடுபடணும்னு நினைச்சிருந்தாருன்னா நிச்சயமா தாவீதோட போய் துன்பப்பட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு கால்கள் இல்லை என்றாலும் நான் மடிந்து போனாலும் பரவாயில்லை, நான் ராஜாவோடு இருப்பேன்னு சொல்லி அப்பவே இவர் கிளம்பி போயிருப்பாரு. அடுத்து நம்ம பார்க்கும்போது அவருடைய மனசாட்சி அவரை உறுத்திட்டதுனாலதான் இங்க என்ன சொல்றாராம், எல்லாத்தையும் யாரையும் எடுத்துக்கிட்டோம், சீபாவே எடுத்துக்கட்டும் அப்படின்னு கூட சொல்லிட்டாரு. அப்ப இதை வச்சுக்கிறதுக்கு தனக்கு தகுதி இல்லை அப்படிங்கறத அவருடைய மனசாட்சியே என்ன பண்ணிருச்சா அவரை குற்றவாளியா தீர்த்ததுனாலதான் எனக்கு அதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கூட அவர் சொல்லிட்டாரு அப்படிங்கிறது சகோதரர்களுடைய ஒரு கருத்தா அங்க இருக்குது. அப்ப இது அன்னைக்கு அவங்களுக்குள்ள நடந்த ஒரு பிரச்சனை. சீபா செஞ்சது சரியா, மேவிபோஸ் செஞ்சது சரியான்னு நம்ம பார்க்கும்போது சீபா செஞ்சது சரிங்கிறதுனாலதான் அவருக்கு அந்த ஆஸ்தியில ஒரு பாகம் கூட என்ன பண்ணிட்டாருன்னா தாவீது அங்க கொடுத்துட்டார். சரி, இப்ப இதுல நமக்கு என்ன பாடம் அப்படிங்கும் போது, தாவீது திரும்ப வந்தது அது எதை அடையாளப்படுத்துது? அடுத்து மேவிபோசேத்துடைய கால்கள் சுத்தம் பண்ணாம இருந்தது எதை குறிக்குது? மேவிபோசேத் தாவீதோட போகாம இருந்துட்டாரே அது எதை குறிக்குது? கடைசியா மேவிபோசேத்து பெற்ற ஆசீர்வாதம் முன்ன பெற்ற ஆசீர்வாதம் இல்ல, முழு சொத்துக்கும் அவர் தான் அதிகாரி. இப்ப அது என்ன ஆகி போச்சு, பாதி சீபாவுக்கு போயிடுச்சே, அது எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இதுக்கு நீங்க விளக்கம் சொல்லிடுறீங்க. தாவீது யாருக்கு அடையாளம்? கர்த்தர் இயேசுவுக்கு. மேவிபோசேத்து யாருக்கு அடையாளம்? ஏற்கனவே பார்த்ததே சொல்லுங்க, இஸ்ரேல் ஜனங்களுக்கு அடையாளம். இப்ப தாவீது மறுபடி திரும்பி வர்றது எதுக்கு அடையாளம்? சீமையிலே பார்த்துட்டோம், கர்த்தர் இயேசுனுடைய 2ஆம் வருகைக்கு அடையாளம். அப்படி இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை வரும்போது இந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கால்கள் சுத்தம் பண்ணல, தாடிய சவரம் பண்ணல, வஸ்திரங்களை வெளுக்கல, பழைய நிலையை காட்டிலும் மோசமான ஒரு நிலைமை. அப்ப இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இது இன்னைக்கு இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகையில இஸ்ரேல் ஜனங்களுடைய நிலையை தான் அது படம் பிடிச்சு காட்டக்கூடியதா இருக்குது. கால்கள் சுத்தம் பண்ணப்படாது எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பழைய போதனையான நியாயப்பிரமாண நிலையிலேயே தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கும் அதே ஒரு போதனையை தான் கை கொண்டுகிட்டு இருக்கிறாங்க, அதுல தான் நடந்துட்டு இருக்கிறாங்க. அதுதான் குறிக்குது கால்கள் சுத்தம் பண்ணப்படாத ஒரு நிலைமை. அடுத்து தாடியை சவரம் பண்ணாத நிலைமை எதை குறிக்குதுன்னா, முந்தைய நாட்களை காட்டிலும் அழுக்கடைந்த நிலைமை. ஏன்னா முன்ன அவங்க நியாயப்பிரமாணத்தை படி கை கொண்டு தேவன் மேல வச்சிருந்த அந்த விசுவாசம் எல்லாம் இன்னைக்கு என்ன ஆயிருக்குன்னா அவங்களுக்குள்ள ரொம்ப குறைஞ்சி போயிட்டு இருக்கிறத அது குறிக்கிறதாக இருக்கு. வஸ்திரங்களை வெளுக்காத அந்த ஒரு நிலைமை எதை குறிக்குதுன்னா, இன்னும் இயேசு கிறிஸ்து அவங்க ஏற்றுக்கொள்ளல, அந்த நீதியின் வஸ்திரத்தை பெற்றுக்கொள்ளாம இன்னும் அந்த அழுக்கடைந்த ஒரு நிலைமையிலேயே தான் அவங்களுடைய ஜீவியம் இருந்துட்டு இருக்கிறத தான் அந்த வஸ்திரங்களை வெளுக்காத அந்த ஒரு நிலைமை குறிக்குது. அடுத்து மேவிபோசேத்து தாவீதோட போகாது எதை குறிக்குதுன்னா, அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவ மேசியாவா ஏத்துக்கல, அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்ல, அவங்க அவரை ஏத்துக்கல, அவரை பின்பற்றல, அதைத்தான் எது குறிக்குதுன்னா மனதில்லாம இருந்ததான் அது அங்க குறிக்குது. அடுத்து மேவிபோசேத்துக்கு ஒரு ஆசீர்வாதம், முழு ஆசீர்வாதம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் தேவன் வச்சிருந்தாரு. ஆனா என்ன ஆகி போச்சுன்னா அந்த ஆசீர்வாதத்தை அவங்க இழந்து அது புறஜாதிகளுக்கு போயிடுச்சு அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். ஆனா அவங்களுக்கு கொஞ்சம் ஆசீர்வாதம் இருக்கு. என்ன ஆசீர்வாதம்னா, இந்த முழு பூமியில ராஜ்யத்துல முழு உலக ஜனங்களுக்கு தேவனை யாரு தான் அறிமுகப்படுத்தணும்? இஸ்ரேல் ஜனங்கள் தான் அறிமுகப்படுத்த போறாங்க. சகரியா 8ஆம் அதிகாரம் 23வது வசனம். அந்நாட்களில் பலவித பாஷைக்காரராகிய புறஜாதியாரில் 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்துக் கொண்டு, தேவன் உங்களோட இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம். அப்படிதான் முழு உலக ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் கிட்ட தான் தெரிஞ்சுக்குவாங்க தேவனை பத்தி.
உங்களுக்கு தான் உண்மையான தேவன் யார் அப்படிங்கறத நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஆகையால் உங்களோடே கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றிக் கொள்வார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அப்ப அவங்கள பற்றி கொள்வாங்க அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். எரேமியா 16ஆம் அதிகாரம் 19 இருந்து 21 வரை. என் பெலனும் என் கோட்டையும் நெருக்கப்படுகிற நாளில் என் அடைக்கலமுமாகிய கர்த்தாவே, புறஜாதிகள் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உம்மிடத்தில் வந்து மெய்யாகவே எங்கள் பிதாக்கள் பிரயோஜனமில்லாத பொய்யையும் மாயையையும் கைப்பற்றினார்கள் என்பார்கள். மனுஷன் தனக்கு தேவர்களை உண்டு பண்ணலாமோ? அவைகள் தேவர்கள் அல்லவே. ஆதலால் இதோ இப்பொழுது நான் அவர்களுக்கு தெரிய பண்ணுவேன், என் கரத்தையும் என் பலத்தையுமே அவர்களுக்கு தெரிய பண்ணுவேன். என் நாமம் ஏகோவா என்று அறிந்து கொள்வார்கள். அன்னைக்கு முழு மனுக்குலமும் அறிந்து கொள்வாங்க. அதுக்கு ஒரு வாய்ப்பா யாரு இருப்பாங்கன்னா இந்த இஸ்ரேல் ஜனங்கள் இருப்பாங்க. இதுதான் மேவிபோசேத்தினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட பாடம். சரிங்களா? சரி, இதுல நமக்கு அடையாளங்கள் நிழல் பொருள் பார்த்துட்டோம். இதுல நமக்கு என்ன பாடம் அப்படிங்கும்போது போன வாரமே சகோதரர் ஒரு சில காரியங்கள் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் அதை நம்ம ஞாபகத்துல வச்சுக்கலாம். என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருந்துச்சு, அதை இழந்து போயிட்டாங்க. காரணம் என்ன? அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கிறதுக்கு, தேவனுடைய குமாரனை ஏத்துக்கிறதுக்கு மனசு இல்ல. இயேசு கிறிஸ்துவோடு கூட பாடுகளை சகிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லா தேவன்கிட்ட இருந்து வந்த ஆசீர்வாதங்களையும் அசட்ட செஞ்சுட்டாங்க. அதான் நம்ம பார்க்கிறோம். இப்ப இன்னைக்கு நாம கூட என்ன ஆயிருக்கோம்னா உடன்படிக்கை பண்ணிருக்கிறோம், கர்த்தர் இயேசுவை ஏத்துட்டு இருக்கிறோம், பின்பற்ற வரேன்னு சொல்லி இப்படி வந்துட்டோம். ஆனா இன்னைக்கு நம்மளுடைய நிலைமைகள் இப்படி இருக்கு. பாடுகள் வரும்போது நாம என்ன மாதிரி ஒரு குணலட்சணத்தை காமிக்கிறோம்? பாடுகள் வரும்போது முறுமுறுக்கிறோமா, தேவனை தூஷிக்கிறோமா, இல்ல மாம்ச பலகீனத்துல சோர்ந்து போயிடுறோமா? என்ன செய்யறோம்? பாடுகள் நமக்கு வரும்போது, அதே பாடுகள் சகோதர சகோதரிகளுக்கு வரும்போது என்ன செய்யறோம்? எல்லாம் இருக்கீங்களா? நமக்கு பாடுகள் வரும்போது நம்ம என்ன செய்யறோம்? அடுத்தவங்களுக்கு பாடுகள் வரும்போது என்ன செய்யறோம்? ஏன்னா நமக்கு பாடுகள் வரும்போது நமக்கு என்ன இருக்கு? அதுல டெஸ்ட் இருக்கு. என்ன பண்றான் இவன்? முறுமுறுக்கிறானா, இல்ல ஏதாவது தூஷிக்கிறானா, இல்ல ஏதாவது புலம்புறானா, இல்ல என் மேல எந்த அளவுக்கு விசுவாசம் வச்சிருக்கான், அந்த டெஸ்ட் போகுது. அடுத்து இன்னொருத்தருக்கு பாடு வரும்போதும் இவன் என்ன பண்றான்? அவங்கள குறிச்சு முறுமுறுக்கிறானா, அவங்கள தூஷிக்கிறானா, அவங்கள கேவலமா பேசுறானா, இல்ல அவங்களுக்கு நன்மை செய்யணும்னு நினைக்கிறானா, அந்த டெஸ்டும் கூட என்ன இருக்குது? நமக்கு இருக்கு. நமக்கு பாடுகளையும் தேவன் டெஸ்ட் வச்சிருக்கிறாரு, இன்னொருத்தருக்கு பாடு கொடுத்தும் நமக்கு என்ன வச்சிருக்கிறாரு? டெஸ்ட் வச்சிருக்கிறார். நாம என்ன பண்றோம்? அசட்ட சீக்கிரமா யாரையாவது அவங்க அப்படித்தான் பிரதர், அவங்க சத்தியத்துக்குள்ள சரியா இல்ல, இப்படி எல்லாம் அவங்களுக்கு வரும் பிரதர், அவங்கள குறிச்சு நம்ம ஏதாவது தவறுதலான வார்த்தைகள் பேசிடுறோமா? இல்ல நமக்கு வரும்போதே நம்மளை குறிச்சு என்ன நினைக்கிறோம்? இதுதான் நமக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு டெஸ்டா இருக்குது. அப்ப இந்த ஆவிக்குரிய ஜீவியத்துல தேவனுடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப அவசியமா வரக்கூடிய ஒரு காரியம் ஒரு நோய், அசதி. இது நிச்சயமா வரும். இந்த அசதி, ஆவிக்குரிய அசதி வரும்போது நாம என்ன மனநிலையை அங்க காமிக்கிறோம்? எரேமியா 48ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். கர்த்தருடைய வேலையை செய்யறதுக்கு தான் நம்ம எல்லாரும் வந்திருக்கோங்க. ஏதோ ஒரு சில சகோதரர்கள் மட்டும்தான் கர்த்தருடைய வேலையை செய்ய வந்திருக்கிறாங்க. சகோதரிகள் எங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை, உங்களுக்காக நான் ஒரு பிரேயர் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் பிரதர், அப்படியெல்லாம் இல்லைங்க. எல்லாருக்கும் வேலைகள் இருக்கு, எல்லாருக்கும் தாளந்துகள் தேவன் கொடுத்திருக்கிறார். சரிங்களா? ஒருத்தருக்கும் தாளந்துகள் இல்லாம இல்லை. ஆனா நமக்கு என்ன இல்லை? அது எந்த தாளந்துன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசை கிடையாது. அப்படியே தெரிஞ்சிட்டாலும் அதை செய்யறதுக்கு விருப்பம் கிடையாது. அப்படியே செய்ய விருப்பம் வந்தாலும் நம்முடைய பலகீன மாம்சம் அதுக்கு ஒத்துக்கிறது இல்லை. அப்படியே மாம்சம் ஒத்துக்கிட்டாலும் அதுக்கு டைம் இல்லை. சரிங்களா? இப்படி நிறைய நமக்கு தான் காரணங்களுக்கு தான் இதே இல்லையே, ஏகப்பட்ட காரணங்கள் வச்சிருப்போம். சரிங்களா? அப்ப நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தேவன் தாளந்துகள் கொடுத்திருக்கிறார். ஒரு சமயம் அந்த தாளந்துகள்ல வித்தியாசம் இருக்கலாம். 5 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், 2 இருக்கலாம், 1 இருக்கலாம். ஒண்ணுமே இல்லாதவங்க யாருமே நம்ம கிடையாது. ஆனா இந்த தாளந்துகளை பெற்றுக்கொண்டு உடன்படிக்கை செஞ்சு வச்சிருக்கிற நாம இன்னைக்கு என்ன மாதிரி குணலட்சணம் காமிக்கிறோம்? அந்த தாளந்துகளை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? இல்லைங்களா? ஒரு சமயம் பொருளாதாரம் கூட நமக்கு ஒரு தாளந்தா இருக்கும். கொஞ்சம் வசதிகள் இருக்கலாம். வசதிகள்னா பெரிய அளவுல நான் சொல்ல வரல. அந்த வசதிகள்ல நம்ம தேவனுடைய பிள்ளைகளுக்கு, தேவனுக்கு ஏன் அப்படின்னா இது பொதுவாவே எல்லா இடத்துலயும் சொல்லணும்னு ஆசைப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்க வந்த உடனே நம்ம ரொம்ப முக்கியத்துவப்படுத்தாத ஒரு விஷயம் என்னதுங்க? காணி. ஏன்னா நம்ம பேர் சபைகள் இருக்கும்போது அவங்களுக்கு அதே தான் வேலை. எப்படியோ உள்ள என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு பாயிண்ட நுழைச்சு என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த காணிக்கை பத்தி பேசிடுவாங்க. அதனால அதை கொடுக்காதனால வரப்போற சாபத்தை பத்தி ரொம்ப அழகா பேசிடுவாங்க.
இந்த மாதிரி காரியங்களை சொல்ல சொல்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ஆசீர்வாதத்துக்காகவோ ஒரு எதிர்பார்ப்புலயே என்ன பண்ணுவோம்னா நிறைய காரியங்கள் செய்யறதுக்கு நம்ம பிரயாசம் எடுப்போம். ஆனா சத்தியத்துக்குள்ள வந்த பின்னாடி சகோதர சகோதரிகளுடைய மனசு அதிகமா கடினப்படக்கூடிய ஒரு விஷயம் எதுல தெரியுங்களா இருக்கு? இந்த காணிக்கை விஷயத்துல இருக்கு. நம்ம காணிக்கையே நம்ம யாருக்கும் கொடுக்கறதில்ல, வாங்குறதில்ல. ஆனா தேவனுடைய ஊழியத்துக்குன்னு செய்கிற விஷயங்கள்ல நம்ம அநேக நேரங்கள்ல கொஞ்சம் கடினப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் கூட நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டெஸ்ட் தான். அங்க சொன்னாங்க 10ல ஒரு பங்கு கொடுன்னு. ஆனா இங்க என்ன தெரியுங்களா கணக்கு? ஏதாவது சொல்லியிருக்காங்களா உங்களுக்கு அந்த மாதிரி? ஏதாவது ஒண்ணு சொன்னதுல இங்க 10ல 10 கொடுக்கணும். அதான் இங்க உள்ள கண்டிஷன், சரிங்களா? ஆனா என்னன்னா 10ஐயும் கொடுத்துட்டு ஆண்டவரே நீங்க எனக்கு கொடுங்கன்னு அதுல கொஞ்சத்தை எடுத்துதான் நம்மளுடைய தேவைகளை சரி செய்யணுமே ஒழிய 10ஐயும் நம்ம என்ன பண்ணிடலாம் சகோதர ஊழியங்களுக்கு நம்ம கொடுத்துறது கிடையாது. ஆனா என்ன இதுல ஒரு பெரிய விஷயம்னா அங்க வேண்டா விருப்பா நம்ம கொடுத்துருக்கோம். ஆனா இங்க மன உற்சாகமா கொடுக்கணும். அந்த மன உற்சாகமா கொடுக்கிற விஷயத்துல எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முழுக்க கொடுக்கக்கூடிய அந்த ஒரு மனசு இருக்கணும். இப்ப 10 ரூபா அப்படின்னா 10 ரூபாயும் கொடுக்க சொல்லல, 1 ரூபாயும் கொடுக்கணும், அது நம்மளுடைய விருப்பம். ஆனா கொடுக்கறதுல மன உற்சாகம் இருக்கணும். ஆனா அதுல என்ன மாதிரி ஒரு குணலட்சணம் நம்ம காமிக்கிறோம்? இங்கதான் ஒண்ணும் கேட்கறது இல்லையே, அவங்களே அதெல்லாம் பாத்துக்குவாங்களே, நமக்கு என்ன இருக்குது? அதுவும் கூட நமக்கு ஒரு டெஸ்ட் தான். அதாவது இதுல கொடுத்தா தான் உங்களுக்கு ஆசீர்வாதம், கொடுக்கலன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை, அப்படியெல்லாம் எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது. ஆனா நாம என்னத்துல கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம், நம்மளுடைய நேரத்துல உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம், பணத்துல உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம், ஆரோக்கியத்துல இந்த மாதிரி எல்லாத்துலயும் நம்ம உடன்படிக்கை பண்ணிருக்கோம். அதையெல்லாம் தேவனுடைய காரியங்களுக்குன்னு எப்படி நம்ம செலவு செய்யறோம் அப்படிங்கறதுல நம்ம தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டியவங்களா இருக்கிறோம். அப்ப இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் அவங்களுக்கு வச்சிருந்த மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை இழந்துட்டாங்க, சரிங்களா? இன்னைக்கு நமக்கு அந்த ஆசீர்வாதம் வந்திருக்கும் போது அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள இருக்கிற நாம இன்னைக்கு இந்த நிலைமைய, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நிலைமைய ஆசீர்வாதமா நினைக்கிறோமா, அசட்டை பண்ணுகிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம்னா யோசிச்சு பார்க்கணும். பொதுவா சொல்லணும்னா நீங்க எல்லாருமே பாக்கியவான்கள் தான். ஏன்னா நிறைய இடங்கள்ல அந்த இடைப்பட்ட கூட்டங்கள்லாம் இத்தனை பேர் சத்தியம் கேட்கறதுக்கெல்லாம் அவ்வளவு உற்சாகம் காட்டுறதில்ல. இந்த அளவுக்கு நீங்க உற்சாகம் காமிக்கிறதே உங்களுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். நம்ம சொல்றது என்னன்னா இழந்துராதீங்க. இந்த மாதிரி சத்தியம் கேட்கிற விஷயங்கள்ல அசதியை கொண்டு வந்துடாதீங்க, அசட்டை செஞ்சிடாதீங்க. இதை எந்த அளவுக்கு சோர்வுகள் விளைகினங்கள் வருதோ உங்களை என்ன பண்ணீங்கன்னா உயிர்ப்பிச்சுக்கீங்க. எல்லா விஷயத்திலையும் சத்தியம் கேட்கிற விஷயம், ஊழியத்துக்கு கொடுக்கிற விஷயங்கள், சகோதரர்கள உற்சாகப்படுத்துகிற விஷயங்கள், அடுத்தவங்களுடைய ஊழியங்கள்ல உடன் உதவி செய்கிற விஷயங்கள், சரிங்களா? இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லையும் நமக்குரிய தாளந்து என்னங்கிறத யோசிச்சு அதை செயல்படுத்துறதுக்கு நம்ம எப்பவுமே எப்படி இருக்கணும்னா உற்சாகம் உள்ளவங்களா இருக்கணும். அசதிக்கு என்ன பண்ணிடக்கூடாதுன்னா இடம் கொடுத்துடக்கூடாது. அதுக்குதான் நம்ம என்ன சொல்ல வரோம்னா இந்த மேவிபோசித்தினுடைய வாழ்க்கையில கூட நம்ம சொல்ல வரோம். இப்ப அடுத்த ஒரு நபரை குறிச்சு நம்ம பார்க்க போகிறோம். யாருன்னு சொன்னாங்க? அவரு ஏதோ அம்மி, அப்புறம் ஆட்டாங்காலு, அம்மிக்காலு ஏதோ சொன்னீங்க பிரதர் அப்படிங்கிறீங்களா? அம்மியேலின் குமாரனாகிய மாகீர், இவரை குறிச்சுதான் நம்ம பார்க்க போகிறோம். இவரை குறிச்சு ரெண்டு இடத்துல வேதத்துல பதிவு வந்திருக்குது. 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். அவன் எங்கே என்று ராஜா கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இது உங்களுக்கு தெரியும். அவன் எங்கே என்று ராஜா கேட்டதுக்கு, எவன் எங்கே என்று ராஜா கேட்டதுக்கு அப்படின்னா மேல உள்ள வசனங்கள் நம்ம போன வாரமே நம்ம பார்த்தோம். மேவிபோசித்தினுடைய வாழ்க்கையில யோனத்தானுடைய குடும்பத்துல, சவுலினுடைய குடும்பத்துல நான் யாருக்காவது நல்லது செய்ய வேண்டியது ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி தாவீது அங்க கேட்கிறாரு. கேட்ட உடனே தான் இந்த பதில சொல்றாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறாரு, அதை வாச்சிருங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து வாச்சிருங்க. 2 சாமுவேல் 9 ஃபர்ஸ்ட்ல இருந்து வாசிங்க. யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியா இருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். அப்பொழுது சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபா என்னும் பேருள்ளவனை தாவீதினிடத்தில் அழைத்து வந்தார்கள். ராஜா அவனை பார்த்து, நீதானா சீபா என்று கேட்டான். அவன் அடியேன்தான் என்றான். அப்பொழுது ராஜா, தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியாய் இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். இங்கதான் மேவிபோசத்தை பத்தி அறிமுகப்படுத்துறாங்க. இந்த மாதிரி யோனத்தானுக்கு 2 காலும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவன் எங்கே என்று ராஜா கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இதோ அவன் லோதிபாரிலே அம்மியேலின் குமாரனாகிய மாக்கீரின் வீட்டில் இருக்கிறான் என்றான். அப்பொழுது தாவீது ராஜா அவனை லோதிபாரில் இருக்கிற அம்மியேலின் குமாரனாகிய மாக்கீரின் வீட்டிலிருந்து அழைப்பித்தான்.
அப்ப முதல் சம்பவம் நம்ம பார்க்கிறோம், தாவீது ராஜாவான உடனே சவுலோட குடும்பத்துல யாருக்காவது நான் உதவி செய்யணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யோனாத்தானுடைய குமாரன் மேவிபோசேத் இருக்கிறார் அப்படிங்கும்போது யார் வீட்டுல இருக்கிறாருங்கும் போது இந்த மாகீரோட வீட்டுல இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு வசன பகுதி இருக்கு. இரண்டாவது பதிவு நம்ம பார்க்கிறோம் 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 27வது வசனம். தாவீது மக்னாயீமில் சேர்ந்த போது, அப்ப இங்க தாவீது மக்னாயீமில் சேர்ந்த போதுங்கும் போது நம்ம புரிஞ்சுக்கணும், அப்சலோமுக்கு தப்பி அவர் வனாந்திரத்துக்கு ஓடி போறாரு. அப்படி போற வழியில மக்னாயீம்ங்கிற இடத்துக்கு போன போது அம்மோன் புத்திரரின் தேசத்து ரப்பா பட்டணத்தானாகிய சோபி என்னும் நாகாசின் குமாரனும் லோத்திப்பார் ஊரானான அம்மியேலின் குமாரன் மாகீரும் ரோக்கிலிம் ஊரானும் கீலேத்தியனுமாகிய பர்சிலாவும். இங்க நம்ம பார்க்கிறோம் அம்மியேலின் குமாரனாகிய மாகீர். அப்ப அங்க தாவீதை சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில யார் இருக்கிறான்னா இந்த மாகீர் அங்க இருக்கிறார். அப்ப 2 இடங்கள்ல இந்த மாகீர் பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கு. முதல் காரியம் மேவிபோசேத்தை வளர்த்த ஒரு இடம். 2வது ஒரு காரியம் தாவீதை பின்பற்றுறது, அதாவது அப்சலோமுக்கு தப்பி தாவீது போகும்போது தாவீதோட சேர்ந்த ஒரு நபரா யார் இருக்கிறான்னா இந்த மாகீர் இருக்கிறார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். சரி, இப்ப இந்த மாகீர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முன்னாடி யாரை தெரிஞ்சுக்கணும், நம்ம அம்மியேல் யார் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப அம்மியேல் யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது 1 நாளாகமம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். எருசலேமில் அவனுக்கு பிறந்தவர்கள் அம்மியேலின் குமாரத்தியாகிய பத்சுவாளிடத்தில் சிமியா, சோபாப், நாத்தான், சாலமோன் என்னும் 4 பேரும். பாருங்க, அப்ப அந்த அம்மியேலுடைய குமாரன் தான் மாகீர். இந்த அம்மியேலுக்கு ஒரு பொண்ணு கூட பிறந்திருக்கிறாங்க. யாருங்க அவங்க? பத்சுவா. இந்த பத்சுவாவுக்கு பிறந்தாங்க ஒரு 2-3 பிள்ளைகள். அவங்களுடைய பேர் இங்க பதிவு செய்யப்பட்டிருக்கு. யார் அது? சிமியா, சோபாப், நாத்தான், சாலமோன் என்னும் 4 பேர். யாருங்க இந்த சாலமோன், நாத்தான்? இவங்கெல்லாம் யாரோட பிள்ளைகள் தெரியுங்களா? தாவீதோடைய பிள்ளைகள். அப்ப இங்க யாரோ வேற ஒரு பேர் வந்திருக்கு. என்ன பேரு? அம்மியேலின் குமாரத்தி ஆகிய பத்சுவான்னு வந்திருக்கு. என்னங்க அது? பத்சேபாளுடைய பேரு தான் அங்க பத்சுவான்னு சொல்லி வந்திருக்கு. சரிங்களா? அப்ப நம்ம நல்லா தெரிஞ்சுக்கொள்றோம், அம்மியேலின் குமாரன் மாகீர், அம்மியேலின் குமாரத்தி பத்சேபால். அப்ப இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் மாகீருக்கும் பத்சேபாலுக்கும் என்ன உறவு? அண்ணன் தங்கச்சி. அண்ணன் தங்கச்சியா இருக்கலாம், இல்லைன்னா தம்பி அக்காவா இருக்கலாம். ஆமத்துல நம்ம பாசையில சொன்னா சகோதரன் சகோதரி. சரிங்களா? இந்த ஒரு உறவுக்குள்ளதான் இருந்திருக்கிறாங்க இந்த மாகீரும் இந்த பத்சேபாலும். இப்படி இருக்கும் போதுதான் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இப்ப தாவீது ராஜாவாயிட்டாரு. தாவீது ராஜாவான உடனே இப்ப இவர் என்ன பண்ணிருக்கிறார், இந்த மாகீர் அதுக்கு முன்னாடியே இந்த மேவிபோசேத்தை எடுத்து என்ன பண்ணிருக்கிறாரு, வளர்த்து வந்துட்டு இருந்திருக்கிறாரு அவருடைய வீட்டுல வச்சு. இதுல என்ன பிரதர் ஒரு விஷயம் இருக்குது? ஒரு பையன் இருக்கிறாரு, அந்த பையனை எடுத்து வளர்த்து வைக்கிறதுல இதுல என்ன ஒரு பெரிய விசேஷம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இதுல மிகப்பெரிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த யோனத்தானுடைய பையன் தான் மேவிபோசேத். ஆனா இவங்களுடைய அப்பா யாருங்க? யோனத்தானுடைய அப்பா சவுல். சவுல் சாதாரணமான ஆளா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தாவீதை முழுக்க முழுக்க வெறுத்த ஒரு ஆள். தாவீது எங்க ராஜாவாயிடுவாரோன்னு பல வகைகள்ல அவரை கொலை செய்ய பார்த்தவர். இப்ப இந்த மாதிரி மிகப்பெரிய தாவீதினுடைய எதிரி. ஆனா தாவீது அப்படி நினைக்கல. ஆனா தாவீதினுடைய மிகப்பெரிய ஒரு எதிரியா யார் அந்த நாட்கள்ல இருந்துட்டா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சவுல் தான் இருந்தார். இப்ப சவுல் மரிச்ச பின்னாடி உடனே இத ஜனங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க, மிகப்பெரிய தாவீதினுடைய எதிரி மடிஞ்சிட்டாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே எல்லாருடைய பார்வையும் யார் பக்கம் திரும்பிடுச்சுன்னா தாவீது பக்கம். இனி இவ்வளவு நாள் சவுலுக்கு நல்லாளுங்களா இருந்து வேஷம் போட்டுக்கிட்டு இருந்தவங்களாம் கூட இப்ப யார் பக்கம் திரும்ப ஆரம்பிச்சுட்டாங்க? தாவீது பக்கம் திரும்ப ஆரம்பிச்சுட்டாங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு அமலேக்கியன் சவுல் செத்த உடனே அவருடைய அந்த பொருட்களை கொண்டு வந்து என்ன பண்றாரு, தாவீதை கொடுத்து நல்ல பேர் வாங்கலாமான்னு பாக்குறாரு. நம்ம 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல அதை பாக்குறோம். இப்ப என்ன ஆகுறாரு, தாவீது அவரை கொன்னுறாரு. ஆனா கொல்றதுக்கு முன்னாடி அவருக்கு என்ன நினைச்சு வந்தாரு? சந்தோஷத்துல தாவீது ஏதோ என் எதிரி ஒளிஞ்சானா ரொம்ப சந்தோஷம், ஏதாவது மாலை, காசு மாலை, இந்த மாதிரி ஏதாவது பதக்கம் ஏதாவது கொடுப்பாருன்னு ஆசைப்பட்டாரு. ஆனா நிலைமை வேற ஆகி போச்சு. இப்ப அடுத்து சவுலுக்கு இருக்கிற ஒரே வாரிசு யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த இஸ்போசேத்து. யாருங்க இஸ்போசேத்து? அவரோட பையன். ஏன்னா நிறைய பேர் சொல்லும் போது எனக்கே அநேக நேரங்கள மேவிபோசேத்துக்கு இஸ்போசேத்துக்கு என்னவாயிடும், கன்ஃபியூஸ் ஆயிடும். அதனால நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. சவுலினுடைய இப்ப ஒரே பையன் யார் தானே இஸ்போசேத். ஏன்னா யோனத்தான், அபினதாப், மல்கிசுவா எல்லாம் செத்துட்டாங்க. இப்ப ராஜாவாகக்கூடிய ஒரே தகுதி யாருக்கு இருக்குன்னா இஸ்போசேத்துக்கு. இப்ப இஸ்போசேத்து 10 கோத்திரத்துக்கு ராஜாவா இருக்கிறார், தாவீது 2 கோத்திரத்துக்கு தான் தாவீது ராஜாவா இருக்கிறார். இப்ப என்ன ஆகுதுன்னா இந்த இஸ்போசேத்தை 2 பேர் என்ன பண்றாங்க, கொலை செஞ்சுட்டு தாவீது கிட்ட நல்ல பேர் வாங்க வராங்க. 2 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கிறோம். எப்ரோனில் இருக்கிற தாவீதினிடத்தில் இஸ்போசேத்தின் தலையை கொண்டு வந்து ராஜாவை நோக்கி, இதோ உம்முடைய பிராணனை வாங்க தேடின உம்முடைய சத்ருவாய் இருந்த
சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத்தின் தலை. என்ன மாதிரி சொல்றாங்கன்னு, அப்ப அவங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதோ உம்முடைய பிராணனை வாங்க தேடின உம்முடைய சத்துருவாய் இருந்த சவுல். இதுதான் எல்லாருடைய மனநிலையும். சவுல் தாவீதுக்கு யாருங்கன்னா, தாவீதை எப்படியெல்லாம் கொல்லலான்னு அவருடைய பிராணனை வாங்க தேடிக்கிட்டு இருந்த ஒரு மனுஷன் தாங்க சவுல். அப்ப அவர் செத்தாரா, தாவீது இனி நல்லா இருப்பார். இதுதான் மக்களுடைய மனநிலை இருந்துச்சு. இப்ப சவுல் செத்தா கூட யார் ராஜாவாக முடியலன்னா, தாவீது முழு இஸ்ரேல் கோத்திரத்துக்கு ராஜாவாக முடியல. யார் தடையா இருக்கிறா? இந்த இஸ்போசேத்து தடையா இருக்கிறார். இப்ப அவங்க 2 பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு தடையா இருந்த இஸ்போசேத்தையும் நாங்க கொன்னுட்டோம், இனி நீங்க 12 கோத்திரத்துக்கு என்னவா இருக்கலாம், ராஜாவா இருக்கலாம். இதான் அவங்க சொல்ல வராங்க. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. எப்ரோனில் இருக்கிற தாவீதினிடத்தில் இஸ்போசேத்தின் தலையை கொண்டு வந்து ராஜாவை நோக்கி, இதோ உம்முடைய பிராணனை வாங்க தேடின உம்முடைய சத்ருவாய் இருந்த சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத்தின் தலை. இன்றைய தினம் கர்த்தர் ராஜாவாகி எங்கள் ஆண்டவனுக்காக சவுலின் கையிலும் அவன் குடும்பத்தாரின் கையிலும் பழி வாங்கினார் என்றார்கள். அப்ப என்னன்னா இவங்க என்ன நினைச்சு வராங்க, இப்ப இஸ்போசேத்தை கொண்டு அந்த தலையை கொண்டு வந்து ராஜா பாதத்துல வச்சா மிகுந்த பொண்ணு பொருள் எல்லாம் நமக்கு பரிசா தருவாரு. அப்ப அன்னைக்கு இருந்த ஜனங்களுடைய மனநிலையில என்ன இருக்குன்னா, சவுலின் குடும்பத்துக்கு நம்ம ஏதாவது ஒரு தவறு செஞ்சோம்னா, சவுலின் குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு காரியம் கெட்ட காரியம் செஞ்சோம்னா தாவீதினுடைய பார்வையில் நமக்கு நல்ல பேர் கிடைக்கும். இதான் முழு இஸ்ரேல் ஜனங்களுடைய மனநிலையா இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா இந்த நிலையில வேறுபட்ட மனநிலை உள்ளவரா யார் இருக்கிறானா, இந்த மாகீர் இருக்கிறாரு. என்ன ஆனாலும் பரவாயில்ல, சவுல் குடும்பத்தை எல்லாரும் பகைச்சாலும் பரவாயில்ல, ஆனா அவங்க குடும்பத்துல இருக்கிற ஒரு பையனை நான் எடுத்து வளர்க்குறேன். என்ன ஒரு குண லட்சணம் பாருங்க, இங்க அந்த மாகீர் அங்க காமிச்சிட்டாரு அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? தாவீதோட ஆட்சி அப்ப நடந்துகிட்டு இருந்துட்டாலும், சவுல் தாவீதை எதிரியாவே பகைச்சுக்கிட்டு இருந்துட்டாலும், எல்லாரும் சவுல் குடும்பத்தார பகைத்தாலும், இந்த மாகீர் சவுலின் குமாரனை தன் பாதுகாப்பில் வைத்து வளர்க்கிறார். ஒரு சமயம் தாவீது இப்ப இருக்கிற சூழ்நிலையில சவுல் இருந்திருந்தாருன்னு வச்சுக்குவோம். இந்த மாகீர் செஞ்சது என்ன காரியம் தெரியுங்களா? ராஜ துரோகம். ஏன் அப்படின்னா, ஒரு ஆசாரியன் சவுலுக்கு, அதாவது தாவீது சவுலுக்கு தப்பி வரும்போது ஆசாரியன் அப்பம் கொடுத்துருவாரு. இந்த அப்பம் கொடுத்ததுக்காக அந்த ஆசாரியனுடைய கோத்திரத்தையே சவுல் என்ன பண்ணிடுவாரு, கொன்னுருவார். ஏன் அப்படின்னு, நான் ராஜாங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு எதிரி தாவீது, தாவீதுக்கு நீ சாப்பாடு கொடுத்து பட்டயம் கொடுத்து அனுப்புறேன்னா, புதுசா இருக்கா கேட்கறது? இல்ல ஏற்கனவே படிச்சதுதான். இப்ப நீ கொடுத்து அனுப்புறேன்னா நீ எந்த அளவுக்கு ராஜ துரோகம் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்தையே என்ன பண்ணுவாருன்னா அழிச்சிருவாரு. இப்ப இதே போல தாவீது அந்த மனநிலை உள்ளவரா இருந்திருந்தாருன்னு வைங்க, நான் ராஜாவா இருக்கிறேன், சவுலினுடைய குடும்பத்தார்ல ஒருத்தனை எனக்கு எதிரியா ராஜாவாக்குறதுக்காக யாருக்கும் தெரியாம வளர்க்கிறியா மாகீர் அப்படின்னு சொல்லி மாகீரை என்ன பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, கொலை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒரு சமயம் தாவீது மனநிலை மாறி, என கொலை செய்யற சூழ்நிலை வந்தாலும் பரவாயில்ல, நான் இவரை என்ன பண்ணுவேன், காப்பாத்துவேன், இவரை வளர்ப்பேங்கிற ஒரு நல்ல குண லட்சணம் உள்ளவரா யார் அங்க இருந்துட்டார்னா மாகீர். இந்த மாகீரினுடைய தைரியத்தை அது காமிக்குது. தாவீது வீற்றிருக்கும் அதிகாரத்தின் அரியணைக்கு போட்டி போடக்கூடிய உரிமையுடைய ஒருவரை தன் சொந்த வீட்டில் மறைத்து பாதுகாத்து வருகிறார். சவுல் ராஜாவாக இருக்கும்போது எல்லாரும் அவர் குடும்பத்தை நேசித்திருப்பாங்க. ஆனா எல்லாரும் மறந்த ஒதுக்கிய நிலைமைக்கு போன ஒரு குடும்பத்தை நேசிக்க கூடியவராக இந்த மாகீர் இருக்கிறார். எல்லாரும் சவுல் குடும்பத்தை பாய்க்கிறாங்க, அந்த நேரத்தில் நேசிக்கக்கூடிய ஒரு குணம் இந்த மாகீருக்கு அங்க இருந்துச்சு. நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 17வது வசனம். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். அப்ப இதுதான் அங்க சகோதரர்கள் முக்கியமான ஒரு வசனமா அங்க சொல்றாங்க. அப்ப இடுக்கணுங்கும் போது துன்பங்கள், கஷ்டங்கள், இந்த ஒரு சூழ்நிலையில கூட யார் இருப்பானா, அந்த ஒரு சிநேகிதனா இங்க மாகீர் இருந்தாரு. அப்ப அந்த ஒரு குணலட்சணம் நமக்குள்ள கூட அங்க இருக்கணும் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். இது குறித்து சகோதரர்கள் மேலும் சொல்லும் போது, சூழ்நிலைகள் சாதகமா இருக்கையில் ஒருவர் மற்றொருவருடன் நட்பு வைத்துக் கொள்வது எளிதே. எல்லாம் சாதகமான சூழ்நிலை, ஒருத்தரை நேசிக்கிறேன், அவரோட ரொம்ப திக்கா இருக்கிறேன் அப்படிங்கிறது ரொம்ப எளிதான விஷயம். ஆனால் எதிர்ப்புகள் உள்ள சூழ்நிலைகளில் ஒருவருடன் நட்பை வைத்துக் கொள்ளும் செயல்பாடு மிக அபூரணமான காரியமாகும். இதுவே இடுக்கணில் உதவும் நண்பனின் செயல்பாடாகும். மாகீர் இம்மாதிரியான நட்புக்கு ஒரு முன்மாதிரியாக விளங்குகிறார். அநேக கேரக்டரை வெளிப்படுத்துறாங்க. அவங்க அந்தந்த காரியங்களை இப்படி இருக்கணும்னு வெளிப்படுத்துறாங்க. இந்த மாகீர் கஷ்டமான சூழ்நிலையில விட்டுட்டு போக கூடாதுங்க. கஷ்டமான சூழ்நிலை எல்லாரும் பகைச்சாலும் நம்ம சிநேகிக்கணுங்க. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் காமிக்கக்கூடியவரா இவர் இருக்கிறார். நாம் அன்பு செலுத்துகிறவர்கள் மற்றவர்கள் மத்தியில் நட்பெயருடன் விளங்கும் போது அவர்களுடைய நண்பர்களாக நாம் கருதப்படுவது நல்ல விஷயம் தான். இப்போ ஒரு சகோதரன் இருக்கிறாரு, இல்ல ஒரு சகோதரி இருக்காங்க, எல்லாருக்கும் நல்ல பிரபலமானவங்க,
எல்லாராலும் மதிக்கப்படக்கூடியவங்க, அவங்களுக்கு நான் ரொம்ப திக்குங்கன்னு நம்ம காமிச்சுக்கிறதுக்கு சந்தோஷப்படுவோம். ஆனால் நம் நண்பர்களை சுற்றியுள்ளவர்கள் புது சத்தியங்கள் அல்லது தப்பறைகள் நிமித்தம் அவர்களை விட்டு ஒதுங்கும் போது, எல்லாரும் அந்த சகோதரனை பெருமையா பேசும்போது, பிரபலமா பேசும்போது நம்ம அவரோட நெருங்கி இருக்க ஆசைப்படுவோம். ஆனா எல்லாரும் விட்டு ஒதுங்கும் போது நம்மளும் சேர்ந்து அவங்கள விட்டு ஒதுங்குறோமா, இல்ல அவங்க மேல அன்பு காமிக்கிறோமா? இது இங்க இவர்கிட்ட நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நாம என்ன செய்யறோம்? இம்மாதிரியான சூழ்நிலைகளில் தான் நம்முடைய ஆவிக்குரிய நண்பர்களுக்கு நம்முடைய உதவி மிக அவசியம். நண்பர்களால் தனித்து ஒதுக்கிவிடப்பட்ட இருளான வேளைகளில் தான் உண்மையுள்ள நண்பனின் விளக்கு அதிகம் பிரகாசிக்க முடியும். ரொம்ப முக்கியம். அதுக்குன்னு அவர் சத்தியத்தையே விட்டு போயிட்டார் பிரதர், நான் அதே அன்பு காமிக்க முடியுமா அப்படின்னு அன்பு காமிக்கலாம். அதுல நம்ம போய் என்ன ஆயிடப்படாது, நான் உங்க மேல அன்பு காமிக்கிறேன்னு அவரோட சேர்ந்து நம்மளும் சேர்ந்து என்ன ஆயிடப்படாது, தேவனுக்கு எதிரியா மாறிடப்படாது. அதே நேரத்துல ஒதுக்கப்படுறாங்க ஒருத்தர், எல்லாராலையும் வெறுக்கப்படுறாங்களா, நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க கிட்ட அன்பு காமிக்கக்கூடியவங்களா இருக்கணும் அப்படிங்கறதுதான் இங்க நம்ம பார்க்கிற ஒரு முக்கியமான ஒரு குணலட்சணம் அவருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். இப்ப இரண்டாவது சம்பவம் நம்ம பார்க்கிறோம். தாவீது அப்சலோமுக்கு தப்பி போகும்போது இப்ப இவர் என்ன பண்றாரு, போய் அவரோட சேர்ந்துக்கிறார் அப்படின்னு கூட பார்க்கிறோம். இப்ப தாவீது நல்லவரா? மாகீருடைய விஷயத்துல என்ன பண்ணிருக்கிறாருங்க? மாகீருக்கு ஒண்ணும் பண்ணலையே பிரதர் அப்படிங்கிறீங்களா? என்ன பண்ணாரு? தங்கச்சி வீட்டுக்காரரை கொன்னுட்டு தங்கச்சியை அபகரித்துக்கிட்டவர் தாவீது இல்லைங்களா? தங்கச்சி தானே பத்சேபாலு, சகோதரி. இப்ப சகோதரிய ஏத்து இப்ப இது பண்ணி சகோதரியோட கணவனை கொன்னு இருக்கிறார். நம்மளா இருந்தா அந்த ஸ்தானத்துல எப்படி இருந்திருப்போம்? தாத்தா இப்ப என்ன ஆயிருக்கிறாரு? மிகப்பெரிய எதிரியா இருக்கிறார் இல்லைங்களா? அகித்தோப்பேல் பாத்தீங்கன்னா தாவீதுக்கு மிகப்பெரிய எதிரியாகி அப்சலோமோட சேர்ந்துட்டு தாவீதுக்கு விரோதமா செயல்படுறாரு. ஆனா இவர் என்ன ஆகுறாருன்னா தாவீதோட போய் அங்க சேர்றாரு. பாருங்க, அகித்தோப்பேலை பத்தி சொல்லும் போது வசனம் தாவீது சொல்றாரு, சங்கீதம் 55:12-14 வரைக்கும். என்னை நிந்தித்தவன் சத்துரு அல்ல. பாருங்க, இந்த மாதிரி தாவீதுக்கு மிக மோசமான ஒரு சூழ்நிலை. ஏன்னா அகித்தோப்பேலினுடைய ஆலோசனை தேவனுடைய வார்த்தையை போல அன்னைக்கு இருந்துட்டு இருந்துச்சு. அந்த அளவுக்கு தாவீது ரொம்ப சிநேகிக்கூடிய ஒரு மனுஷனா இருந்தாரு. இவர் இப்ப அப்சலோமா பக்கம் போயிட்டு அவருக்கு ஆலோசனை கொடுத்த உடனே தாவீது சொல்றாரு, என்னை நிந்தித்தவன் ஏதோ வெளியில உள்ள ஆள் கிடையாது, அப்படி இருந்தால் சகிப்பேன். அப்படியே வேற யாருமா இருந்தா நான் சகிப்பேன். எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகைஞன் அல்ல, அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன். எனக்கு சமமான மனுஷனும். எனக்கு சமமான மனுஷன் யாருங்க? அது அகித்தோப்பேல் தான் அன்னைக்கு தாவீதுக்கு அப்படி இருந்தாரு. சமமான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழனுமாகிய நீயே அவன். என் வழிகாட்டினா தாவீது ஒரு நல்ல விஷயம் செய்யணும்னா யார் தான் அன்னைக்கு வழிகாட்டிட்டு இருந்தா? தேவனுடைய ஆலோசனையா? அகித்தோப்பேல் தான் சொல்லிக்கிட்டு இருந்தார், என் வழிகாட்டியும் என் தோழனுமாகிய நீயே அவன். நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோட தேவாலயத்துக்கு போனோம். இப்படி இருந்தவர் தான் தாவீதுக்கு கூட என்ன பண்ணிட்டார், குதிங்கால தூக்கிட்டார். ஒன்னா அப்பம் புசிச்சுக்கிட்டு இருந்தவர். அந்த யூதாசுக்கு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, ஒரு வசனம் சங்கீதங்கள்ல எல்லாம் இருக்கும். இது மாதிரி யாரு ஆயிட்டானா தாவீதுக்கு அகித்தோப்பேல் ஆயிருக்கிறார். இப்ப தாத்தா தாவீதுக்கு விரோதமா ஆயிருக்கும் போது மாகீர் இப்ப என்ன பண்றாருங்க, தாவீதோட போய் என்ன பண்றாரு, அங்க சேர்ந்துட்டாரு அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப அன்று சவுலின் குடும்பத்துக்கு ஆபத்தில் உதவும் ஒரு நண்பனாக மாகீர் இருந்தார். இங்கு மீண்டும் ஆபத்தில் இருக்கும் தாவீதுக்கு உதவக்கூடியவராக இங்க மாகீர் இருக்கிறாரு. அப்ப இது குறித்து சகோதரர்கள் சொல்லும் போது மீண்டும் ஆபத்தில் உதவும் நண்பனாக மாகீர் இங்கு காணப்படுகிறார். மாகீர் தாவீதின் கட்டளையை எதிர்பார்த்து காத்திருக்கவில்லை. மாகீர் நீங்க வரணும், என் கூட நீங்க வரணும் அப்படியெல்லாம் அவர் எதிர்பார்த்திருக்கல. மாகீர் மற்றவர்களின் தேவைகளை கண்டார். பாருங்க, இதுல மாகீரோட குணலட்சணம். தாவீது மட்டும் ஓடி போறாரு, பயந்து அப்சலோமுக்கு தப்பி ஓடுறாரு அப்படின்னா சரி எப்படியோ போகட்டும்னு கூட விடலாம். இப்ப தாவீதோட ஒரு கூட்டமே போகுது. அவங்களாம் என்ன தப்பு பண்ணாங்க சரிங்களா? அவங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கு, அவங்களும் பாவம் இப்படி போயிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு என்ன இருக்குது, இதெல்லாம் அவரும் கூட யோசிச்சு அவங்க ஒரு சில பொருட்களோட தான் போறாரு பாருங்க. அப்ப இதெல்லாம் என்ன பண்றாருன்னா மற்றவர்களுடைய தேவைகளை யோசிக்கக்கூடியவராக இருந்தாரு. இது ஒரு அருமையான ஒரு குணலட்சணம். நம்மளும் கூட நமக்குன்னே எப்பவும் அப்படித்தான் இருப்போம் சரிங்களா? ஆனா அப்படியே இருந்துடாம மற்றவர்களுக்கு ஏதாவது தேவைகள் இருக்கா, அவங்க ஏதாவது கஷ்டத்துல இருக்காங்களா, அவங்களுக்கு நம்மளால தேவைப்படுற உதவி ஏதாவது இருக்குதா, இதை கூட நம்ம என்ன பண்ணணும்னா சிந்திக்கணும். ஆனா நம்மளுடைய விலகின மாம்சம் என்ன பண்ணுன்னா ஒன்ன பாரு தப்பு செய்யறதெல்லாம் பார்க்காது சரிங்களா? தேவைகள் வந்துட்டா உனக்கு இருக்கதே கொஞ்சம், நீயே பாவம் கஷ்டத்துல இருக்கு, நீ எதுக்கு இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இப்படி நம்மளையே தான் அது புகழ் பாடிக்கிட்டு இருக்குமே ஒழிய அடுத்தவங்களை பத்தி அது யோசிக்க. ஆனா என்ன பண்ணணும்னா அந்த மாகீர்கிட்ட ஒரு குணம், மற்றவர்களுடைய தேவைகள் என்ன அப்படிங்கறத என்ன பண்ணார்னா இங்க கவனிக்கக்கூடியவராக இருந்தாரு.
மேலும் தேவைகளை சந்திக்கும் முயற்சியில் ஆமா கொடுக்கணும்னு தான் நினைக்கிறேன், ஆனா முடியல, அப்படியெல்லாம் அவர் இருக்கலைங்க. அந்த தேவைகளை சந்திக்கிறதுக்கான என்ன முயற்சி, அதுல கூட இறங்கிட்டாரு. அநேகர் அப்சலோமின் பக்கம் இருக்க மாகீர் இந்த சூழ்நிலையிலும் எதிரடையாகவே செயல்பட்டார். அநேக ஜனங்கள் இப்ப அப்சலோம் பக்கத்தில் பாருங்க, அங்க தாவீது பக்கம் எல்லாரும் திரும்புறாங்க. சவுல் எதிரியா இருக்கிறாரு, சவுலின் குடும்பம். சவுல் குடும்பத்துக்கு இவர் என்ன பண்றாரு, ஹெல்ப் பண்றாரு. இப்ப அப்சலோம் பக்கம் எல்லாரும் விருப்பமா திரும்பிட்டாங்க, தாவீது எதிரியா இருக்கிறார். தாவீது பக்கம் இவர் என்ன ஆகுறாரு, அப்ப அவருடைய மைண்டே யாரால எல்லாரும் ஒதுக்கப்பட்ட நிலைமையில இருக்காங்களோ அவங்கள நேசிக்கக்கூடிய ஒரு குணலட்சணம் உள்ளவராகவே தான் இவர் இருந்திருக்கிறார். எல்லாரும் விரும்புறாங்க, எல்லாரும் புகழ்றாங்க, எல்லாரும் ஐக்கியமா இருக்காங்க. அந்த இடத்துல இவர் தாசித்தனை காட்டிக்கல. ஆனா எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவங்க யாராவது இருக்காங்களா, எல்லாராலையும் மறக்கப்பட்டவங்க யாராவது இருக்காங்களா, அவங்க கிட்ட நான் அன்பு காமிக்கணும். இந்த மாதிரி ஒரு குணலட்சணம் இந்த மாகீர் கிட்ட அங்க இருந்துச்சு அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். சில சமயம் நம்முடைய நண்பர்கள், அதாவது சகோதர சகோதரிகள் தவறு செய்தவர்களாகவே இருக்கலாம். அவர்களுடைய பலவீனங்களின் நிமித்தமும் குறைவுகளின் நிமித்தமும் அவர்கள் அநேக நண்பர்களை இழந்திருக்கலாம். இப்படியான சூழ்நிலைகளில் நாமும் விட்டு ஒதுங்கி விடலாமா? இங்க தாவீது செஞ்சது தப்புதான். ஆனா இப்ப தாவீது ராஜாவுடைய நிலைமையில இருந்தவர், அந்த தவறுகளை எல்லாம் உணர்ந்திருக்கிறார். இப்ப அப்சலோம் செய்யறது அநீதி, தாவீது ஓடுறாரு. இப்ப அவருக்கு நம்ம சப்போர்ட்டா இருக்கணும். சூழ்நிலைகளை பார்த்தாரு, புரிஞ்சுக்கிட்டாரு, நல்ல ஒரு விஷயத்துக்கு என்ன பண்ணிட்டாருன்னா கை கொடுக்கக்கூடியவரா இருந்துட்டாரு. அப்ப இன்னைக்கு நம்மளுடைய குணலட்சணம் இந்த மாதிரி நேரங்கள்ல எப்படி இருக்கு? ஒரு சகோதரன் ஒரு சகோதரி தான், அவங்க பலகீனத்துக்குள்ள போனவங்க தான், ஒரு சில தவறுகளுக்குள்ள போயிட்டு தான், எப்படியோ முடிஞ்சு போகட்டும் அப்படி இல்லை. அவங்களுக்கு நம்ம எந்த வகையில உதவி செய்யலாம்? ஏன்னா யாக்கோபுல ஒரு வசனம் இருக்கு, யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 19 வாசிங்க. சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால் அப்படின்னா பாருங்க பிரதர், பாருங்க சிஸ்டர், இப்படி நம்ம இருக்கக்கூடாது. அது பல விதமான சூழ்நிலைகளுக்குள்ளதான் நம்ம போயிட்டு இருப்போம். நீங்க அதுக்காக இந்த சூழ்நிலைகளை பாத்துறாங்க, இதை பார்த்து நம்ம வரல. நம்ம தேவனை பார்த்து, கர்த்தரை பார்த்து வந்திருக்கிறோம், சத்தியத்தை பார்த்து வந்திருக்கிறோம், சத்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களை என்ன பண்ணணும், திருப்பினால் தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். ஏன்னா இன்னைக்கு அநேக இடங்கள்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒருத்தர் எப்படியாவது சத்தியத்துக்குள்ள கொண்டு வரணுங்கிற முயற்சி தான் அதிகமா செயல்படுது. சத்தியத்துக்குள்ள வந்த ஒரு சகோதரன் சகோதரியை நிலை நிக்க வைக்கிற முயற்சி எல்லாம் இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சு போச்சு நிறைய இடங்கள்ல. அவங்க எப்படி போனா வந்துருவாங்க, உடன்படிக்கை பண்ணிட்டாங்களா, அவங்க வந்துட்டானே ஆகணும், வந்துட்டு போகணும், இப்படி ஆயிடுது. ஆனா அது பெரிய விஷயம் இல்ல. ஒருத்தரை சத்தியத்துக்குள்ள கொண்டு வந்து உள்ள கொண்டு வர்றது பெரிய விஷயம் இல்லைங்க. ஆனா அப்படி வந்துட்டவங்களை என்ன பண்ணணும், நிலைக்க வைக்கணும். அதுதான் பெரிய விஷயம். ஏன்னா அவங்களுக்கு தேவையான போஷாக்கு, அவங்களுடைய மனநிலைகள், அவங்களுடைய குணநிலைகள் அதெல்லாம் புரிஞ்சு அவங்கள தக்க வைக்கிறதுதான் பெரிய விஷயம். ஏன் அப்படின்னா அவங்க வந்துகிட்டு இருக்கிறவங்க, ஆனா இவங்க வந்துட்டவங்க, எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டவங்க, இவங்களை பாதுகாக்கிற விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்ப இந்த மாதிரி சோர்ந்து போன சகோதரர்கள், சோர்ந்து போன சகோதரிகள், ஆவிக்குரிய ஜீவியத்துல குறைவுபட்டுக்கிட்டு இருக்க சகோதர சகோதரிகள் யார் இருக்கிறா? அதுக்குத்தான் பிரதர் நாங்க கை தூக்கி யாரை தேர்ந்தெடுத்திருக்கிறோம், 30. அப்புறம் அவங்களுக்கு என்ன பிரதர் வேலை? அதெல்லாம் இங்க ஆகாதுங்க. ஒவ்வொருத்தரும் நம்ம என்னன்னா ஊழியக்காரர்கள் தான். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ரெஸ்பான்ஸ் இருக்கு, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அதுல இது இருக்கு. ஒரு சில நேரங்கள்ல பெரிய பெரிய ஸ்பீக்கர் செய்யக்கூடாத காரியத்தை படிப்பறிவே இல்லாத 4 வார்த்தையை சரியா பேச தெரியாத சகோதர சகோதரி செஞ்சிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஒரு தாளம் இருக்கும். அவங்க போய் உட்காந்து கொஞ்ச நேரம் பேசினாங்கன்னே பெரிய ஆளுங்க சரண்டர் ஆயிடுவாங்க. ஆனா ஒருத்தர் 1 hour பேசினா கூட ஒண்ணுமே காதுக்குள்ள என்ன ஆகாது. ரொம்ப நேரம் சப்ஜெக்ட் கேட்டாலும் ஒண்ணுமே உள்ள போகாத விஷயம் கூட இருக்கும். ஆனா ஒருத்தர் 5 நிமிஷம் பேசணும்னா மிகப்பெரிய ஒரு பக்தி விருத்தி நமக்குள்ள வரும். சரிங்களா? அந்த மாதிரி அனுபவங்களா இருக்கு. அப்ப எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னு சொன்னா, அந்த மாதிரி தேவன் வச்சிருப்பாரு. அவங்களுக்கு சப்ஜெக்ட் கொடுக்க தெரியாது, அவங்களுக்கு 4 வார்த்தை தொடர்ச்சியா நல்ல வார்த்தை பேசுது, ஒரு ஜெபம் நல்லா பண்ண தெரியாது. ஆனா ஒரு சகோதர சகோதரி கூட உட்காந்து பேசினா அவங்க பக்தி விருத்தி அடைஞ்சிருவாங்க. அவங்க கிட்ட இருக்கிற சோர்வுகள்லாம் போய் ஆவிக்குரிய ஜீவிதத்துல உற்சாகமாக ஆரம்பிச்சிருவாங்க. இந்த தாளந்து கூட தேவன் வச்சிருப்பாரு. அதனால எல்லாருக்கும் எல்லாரையும் கவனிக்கக்கூடிய, எல்லாரோடையும், அதாவது நம்ம ஒரு சகோதர சகோதரி போய் உட்கார்றோம் அப்படின்னா யாரை குறிச்சோ ஒரு தேர்ட் பர்சனை குறிச்சு தப்பா பேசி, ஆமா பிரதர் இவங்க எதுக்கு பிரதர் இருக்காங்க அப்படி நம்ம இந்த அழைப்புக்குள்ள வரலைங்க. ஒருத்தருக்குள்ள நம்ம பேசுறோம் அப்படின்னா அவரும் பக்தி விருத்தி அடையணும், நம்மளும் பக்தி விருத்தி அடையணும், இன்னொருத்தருக்கு பக்தி விருத்தி அடையக்கூடியவங்களா நாம சாட்சியா இருக்கணும். இதைத்தான் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் கொண்டு வரக்கூடியவங்களா இருக்கணுமே ஒழிய, அவர் ஏற்கனவே கொஞ்சம் டம்மி ஆயிட்டு இருக்கிறாரு, நான் போய் இன்னும் கூட என்ன பண்ணி வச்சிடறேன், அவரை
சுத்தமா டம்மி பண்ணி, ஆமா பிரதர் நீங்க நினைக்கிற மாதிரி தான் நானும் நினைச்சிட்டு இருக்கேன், வெளியே சொல்ல முடியல சிஸ்டர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறது, அவங்க கிட்ட போய் பேசணும் உடனே, ஓ அப்ப எல்லாமே இப்படித்தான் இருக்காங்களோ அப்படின்னு இவங்களும் சேர்ந்து என்ன ஆயிடுறது. இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, இருந்தாலும் நான் சொல்றேன் சரிங்களா. அப்ப இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த போன்ற காரியங்களை நாம வெளிப்படுத்துகிற விஷயங்கள். அப்ப இன்னொருத்தர் ஆவிக்குரிய ஜீவியத்துல பக்தி விருத்தி அடைகிறதுக்கு ஏதுவான காரியங்கள் நம்ம செய்யறோமா, பேசுறோமா, செயல்படுறோமா, இல்ல அவங்க சோர்ந்து போற விஷயங்களுக்குள்ள நம்ம ஆகிறோமா. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29 வாசிங்க. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அதையே கேட்கிறவர்களுக்கு என்ன பண்ணணும், அப்ப நம்ம போய் ஒரு சகோதரியை சந்திக்கிறோம், அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசுறோம்னா அது பிரயோஜனம் உண்டாக்கணும். என்ன பிரயோஜனம் உண்டாக்கணும், பிரதர் உங்க கூட பேசினேன், இனி நான் போயிட்டு வேலையில என்ன பண்ண போறேன், டபுளா சம்பாதிக்க போறேன் பிரதர். இந்த மாதிரி பூமிக்குரிய பிரயோஜனத்தை பத்தி இங்க சொல்ல வரலைங்க, ஆவிக்குரிய பிரயோஜனம் உண்டாகுதா. ஏன் அப்படின்னா சகோதர சகோதரிகள் எப்படி இருந்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போதுதான், ஏற்கனவே நம்ம பார்த்த வசனம் தான் மறுபடியும் இதுக்கு பொருந்தி வரதுனால அதை ஞாபகப்படுத்துறேன். சங்கீதம் 50:16. தேவன் துன்மார்க்கனை நோக்கி, யார் இந்த துன்மார்க்கன் தெரியுங்களா, கடவுள் இல்லைன்னு சொல்றவர் கிடையாதுங்க, கடவுள் இல்லைங்கிறது தான் துன்மார்க்கன். ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்க துன்மார்க்கன் யாரு, ஆவிக்குரிய துன்மார்க்கன். கடவுள் இருக்காரு, கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, கடவுள் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்காருன்னு பேசுவாரு, ஆனா இவருக்கும் கடவுளுக்கும் சம்மந்தமே இருக்காது. வாயில பேசும் போது அப்படி உருகிற மாதிரி தேவனுக்கு பயப்படுற மாதிரி பேசுவாரு, எல்லாம் சொல்லுவாரு, தேவன் பார்த்துட்டு இருக்கிறாரு நம்ம இப்படித்தான் இருக்கணும், தேவன் பார்த்துட்டு இருக்காரு நம்ம இப்படித்தான் பேசணும், இப்படித்தான் நடக்கணும்னு சொல்லுவாரு. ஆனா இவருக்கும் தேவனுக்கும் சம்மந்தமே, அவரு கடவுளே இல்லைன்ட்டு வாழ்றவர், இவர் கடவுள் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு கடவுள் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்றவர். சரிங்களா, இவர் தான் ஆவிக்குரிய துன்மார்க்கன். இந்த துன்மார்க்கனை பார்த்து என்ன சொல்றாரு பாருங்க தேவன், நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும். இவர் சப்ஜெக்ட்லாம் ரொம்ப நல்லா கொடுப்பார், அதனாலதான் சொல்றாரு, நீ என் பிரமாணங்களை எடுத்து உரைக்கவும், என் உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லவும். இவர் பலியின் உடன்படிக்கை பத்தியும் ரொம்ப அருமையா பேசுவார். பலி செலுத்தணும் பிரதர், பலி செலுத்தணும் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி பலியின் உடன்படிக்கை பத்தியும் ரொம்ப அழகா பேசுவார். இப்ப தேவன் கேட்கிறாங்க, என் பிரமாணத்தை பத்தி பேசுற உனக்கு என்ன யோகியதை இருக்கு, பலியின் உடன்படிக்கை பத்தி பேசுற உனக்கு என்ன அருகதை இருக்கு, உனக்கு என்ன நியாயம் உண்டு, சிட்சையை நீ பகைத்து. நான் உனக்கு எவ்வளவோ சிச்சை கொடுத்து பாக்குறேன் மனம் திரும்புன்னு சொல்லி, ஆனா நீ மனம் திரும்ப மாட்டேங்கிற, அதை பகைக்கிற. என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய். நான் வார்த்தை உள்ளுக்குள்ள இருந்து என்னுடைய வார்த்தையை பேசலாம்னு ஆசைப்பட்டா அதை அப்படியே தூக்கி என்ன பண்ணிடுற, பின்னாடி போட்டுற. அப்படின்னா என்ன அர்த்தம், வார்த்தையை கேட்க விருப்பம் இல்லாத ஒரு நிலைமை. நீ திருடனை காணும் போது, யார் அந்த திருடன், என்னுடைய நேரத்தை என்னுடைய காலத்தை எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்குறேன் ஆண்டவரேன்னு சொல்லிவிட்டு இவருக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லாம ஓடுறவர் திருடுறார். என்னன்னா தேவனுக்குன்னு கொடுத்துட்டு அதை இப்ப என்ன பண்றாரா, இவரு திருடுறாரா இந்த பிரதர் எக்ஸ். இப்ப ஒய் பிரதர் போறாரு, இவர் தான் அந்த பிரமாணங்களை எல்லாம் எடுத்துரைக்கிறார். இவர் போய் அந்த திருடனை பார்த்த உடனே என்ன சொல்லிக்கணும், பாருங்க பிரதர் நம்ம இப்ப உடன்படிக்கை பண்ண வந்திருக்கிறோம், இப்படி எல்லாம் உலக பிரகாரமாவே ஓடிட்டு இருக்க கூடாது, கொஞ்சம் ஆண்டவர் பக்கம் திரும்புங்க பிரதர், வாய்க்கும் வயிற்றுக்கும் தேவைதான், ஆனா அதுக்காகவே ஓடிறாருங்க பிரதர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணோம், திருப்பணும். ஆனா இவர் அந்த திருடனை பார்த்த உடனே இவர் என்ன தெரியுங்களா ஆகிறாரு, பிரதர் ஒய்யே அவனோடு ஒருமித்து போகிறாய். பிரதர் அப்படித்தான் பிரதர் இருக்கணும், இவங்க சொல்றபடி எல்லாம் நடக்காது பிரதர், நாளைக்கு ஏதாவது ஒண்ணு அங்க இருந்து சந்திரனா வருவாரு, நம்ம தானே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவார், அவரோட ஒருமித்து போகிறாய். விபச்சாரரோடும் உனக்கு பங்குண்டு. விபச்சாரரோடையும் பங்கு. என்ன அது விபச்சாரர், ஆவிக்குரிய விபச்சாரர். விபச்சாரிகளை உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா அப்படின்னா, உலகத்துக்குள்ள ரொம்ப சிநேகம் வச்சிருக்கிறவர் கூடயும் இவருக்கு என்னவா இருக்கான், பங்கு. பங்குனா என்னது, பார்ட்னர். சரிங்களா, ரொம்ப உறவு இருக்கு. உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய். வாயை திறந்தாலே பொல்லாப்பு தான். உன் நாவு சற்பனையை பிணைக்கிறது. பேசுனாலே அதுல நிறைய கற்பனையான காரியங்களை பேசுறாரு. நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி, வீட்டுக்கு போய் உட்கார்ந்து சகோதரனுக்கு விரோதமாவே எப்ப பார்த்தாலும் பேசி, உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். உடன்படிக்கை தான் தாய், அவரும் உடன்படிக்கை பண்ணிருக்காரு, நாமும் உடன்படிக்கை பண்ணிருக்கோம். அவரும் தாயின் மகன், நம்மளும் தாயின் மகன். அந்த தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். இவைகளை நீ செய்யும் போது யாரு பார்த்தா, யாருமே பார்க்கல. யாராவது ஏன் பிரதர் இப்படி பேசுறீங்கன்னு கேட்டாங்களா, யாரும் கேட்கல. ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா, ஒன்னும் எடுக்கல. தேவன் ஏதாவது பண்ணாரா, ஒன்னும் பண்ணல. அதனால நம்ம என்ன ஆயிட்டே இருப்போம், அதுல வளர்ந்துகிட்டே இருப்போம். சரிங்களா, இவைகளை நீ செய்யும் போது
நான் மௌனமாயிருந்தேன். நான் ஒண்ணுமே பண்ணல, மௌனமா இருந்தேன். உன்னை போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். அது என்ன உன்னை போல் நானும் இருப்பேன்? நேத்து என்ன கேவலமா அவங்கள பத்தி பேசணும்னு இன்னைக்கு நம்ம என்ன ஆயிடுவோம்? மறந்துடுவோம். போன வாரம் என்ன பேசுறோங்கிறது இந்த வாரம் வரைக்கும் நாம வச்சுக்கிட்டு இருப்போமா? மறந்துடுவோம். யார பத்தி என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கறதெல்லாம் சுத்தமா மறந்துடுவோம். அது மாதிரி யாரும் கூட மறந்துடுவா? ஆண்டவரும் மறந்துடுவார். உன்னை போல நானும் இருப்பேன் என்று நினைச்சுக்கிட்ட. ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு, ஆனா ஒரு நாள் இருக்கு, அன்னைக்கு என்ன பண்ணுவேன்? கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். கண்களுக்கு முன்பாக நிறுத்துவேன் அப்படின்னு இருந்தா பரவாயில்ல. என்ன பண்ணுவாரா? திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை இப்படி பேசணியா, வியாழன் பாரு போர் இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணிருக்கலாம்? பைபிள் எடுத்து படிச்சிருக்கலாம், வால்யூம்ஸ் எடுத்து படிச்சிருக்கலாம், ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கலாம். நேரா அந்த சிஸ்டர் வீட்டுக்கு தானே போனையே சும்மா இருந்தியா? என்ன பேசுன? புதன்கிழமை இப்படி பேசுனியா, வியாழன் வந்துட்டு பாரு, கூடுக முடிச்ச உடனே வெளியே போய் என்ன பேசிட்டு போன பாரு, சரியா இப்படின்னு சொல்லி என்னவா ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். தேவனை மறக்கிறவர்களே, அப்ப என்ன ஆயிடுறாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க? தேவன் என்ன பண்ண போறார் பிரதர் அப்படின்னு தேவனை மறக்கிறவங்க. அதனால தேவனை மறக்கிறவர்களே, இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன். அப்புறம் ஒருவரும் உங்களை விடுவிப்பதில்லை. இப்ப கர்த்தர் இயேசுவினுடைய ஒரு இது வேண்டுகோள் நமக்காக இருந்துட்டு இருக்குது. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அதையும் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் யாருன்னு நினைச்சாலும் நம்மள என்ன பண்ண முடியாது? விடுவிக்க முடியாது. அப்ப மனம் திரும்புற விஷயத்த உடனடியா செஞ்சுக்கணும். ரொம்ப நாள் விட்டுட்டோம் அப்படின்னா அதே நமக்கு கடினமாயிடும். நம்ம செய்யறது நியாயமாயிடும். அப்புறம் அதுலயே நம்ம நிலைச்சிருந்துருவோம். நமக்கு தான் நஷ்டம் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு ஒரு சகோதர சகோதரிகளை பார்க்கும்போது அவங்க பக்தி விருத்தி உண்டாகிறதுக்கும் ஆவிக்குரிய ஜீவத்துல வளர்றதுக்கும் ஏதுவான காரியங்களை நம்ம போடுறோமா, இல்ல அவங்களையும் முடிச்சு நம்மளும் முடிஞ்சு போற விஷயங்களை போட்டுக்கிட்டு இருக்கிறோமா? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த பெரிய விஷயத்துல. அப்ப இதை குறிச்சுதான் இந்த மாகீர் நமக்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாங்க இருக்கிறாரு. இக்கட்டான சூழ்நிலைகள்லையும் உதவி செய்யக்கூடியவரா, ஒருத்தர் எல்லாராலையும் பகைப்பட சூழ்நிலை அவங்கள தூக்கி எடுக்கக்கூடியவரா இருக்கிறார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். இதைத்தான் இயேசு கிறிஸ்து கூட சொல்லும் போது மத்தேயு 25:36 வசனம், வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். இது ராஜ்யத்தில் நடக்கிற ஒரு விஷயம். ஆனாலும் இதை இன்னைக்கும் கூட பொருத்தி சகோதரர்கள் சொல்லும் போது, இன்னைக்கு வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு நம்ம வஸ்திரம் கொடுக்கிறோமா? வியாதியா இருந்தேன், ஒருத்தர் ஆவிக்குரிய வியாதிகள் இருக்கும்போது அவங்களுக்கு என்னை விசாரிக்க வந்தீர்கள். விசாரிக்கிறோமா? காவலில் இருந்தேன், ஒருத்தர் ஆவிக்குரிய ஒரு காவல் சிறை இருப்பு நிலைமையில இருப்பாங்க, வெளியே வர முடியாத அந்த நிலைமையில இருக்கிறவங்களுக்கு என்னை பார்க்க வந்தீர்கள். அவங்கள நம்ம பார்க்கிறோமா? அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே. போதும். அப்ப பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு கேள்வி நம்ம கிட்ட கேட்கப்படும் போது ஒரு சகோதரன் ஒரு சகோதரியை குறிச்சு நம்மளுடைய பதில் என்னவா இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அப்ப சகோதரர்கள் இதை குறிச்சு மேல சொல்லும் போது, இந்த ஓமையில் கர்த்தர் இயேசு சொன்னது போல நம்முடைய நண்பர்களாகிய சகோதர சகோதரிகள் வியாதியா இருக்கும் போது, அதாவது ஆவிக்குரிய வளர்ச்சியில் கீழே விழுந்து காணப்படும் போது, ஒருவேளை சாத்தானின் வஞ்சனைகளில் தப்பறைகளில் விழுந்து விடும் போது, இயேசு சொன்னது போலவும் மாகீர் செய்து காட்டியது போலவும் நாம் அவர்களை பார்க்க செல்வோமா? ஒருமுறை இயேசுவுடன் நட்பு கொள்வதற்கு தகுதி இல்லாதவர்களுடன் எல்லாம் அவர் நட்பு கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி, அதாவது பாவிகள் ஆயக்காரர்கள் கூட எல்லாம் இயேசு கிறிஸ்து ரொம்ப சேர்ந்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது இயேசு கிறிஸ்து என்ன வார்த்தை சொன்னார்? மார்க் 2:17. இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல், நல்ல சத்தியத்துக்குள்ள வளர்ந்து ஒரு சகோதரி போயிட்டு இருக்காங்க, அவங்கள சந்திக்கிறத காட்டிலும் ஒருத்தர் ஆவிக்குரிய ஜீவிதத்துல சோர்வுக்குள்ள போயிட்டு இருக்காங்களா, அவங்கள சந்திக்கணும், அவங்கள உற்சாகப்படுத்தணும், அவங்கள மீட்டு எடுக்கணும். இதுதான் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற உண்மையுள்ள ஒரு கடமையா அங்க இருக்குது. அவர் சகோதரர் சொல்லும் போது, ஆகவே சந்தோஷமான இன்பமான சூழ்நிலைகளில் மாத்திரம்தான் நமக்கு மற்றவர்கள் மேல் பொறுப்புகள் உள்ளது என்று இல்லாமல், நேர்மாறான சூழ்நிலைகளிலும் நமக்கு நம்முடன் இருப்பவர்கள் மீது பொறுப்பு உள்ளது அப்படிங்கிறத அறிந்து கொள்ளணும். அப்படிங்கறதுதான் என்னன்னா, இதுல நமக்கு மாகீர் ஒரு பாடமா அங்க இருக்கிறார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம பார்த்திருக்கிறோம் மேவிபோஜியத்தை குறிச்சு ஒரு சில காரியங்கள், அதுல நமக்கு தேவன் வைத்திருக்கிற படிப்பினைகள். இப்ப மாகீர் அவர்கிட்ட அவர் செய்துட்ட ஒரு சில காரியங்கள், அதுல தேவன் நமக்கு வைத்திருக்கிற படிப்பினைகள், மற்றவர்களுடைய தேவைகளை அறிந்து செயல்படுகிற ஒரு குணலட்சணம் மாகீர்கிட்ட இருந்துச்சுன்னு கூட பார்க்கிறோம். அப்ப நாமும் கூட இப்படிப்பட்ட குணலட்சணங்களை வளர்த்து கொண்டு நாம் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் இன்னும் தொடர்ந்து ஓட தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. பொறுமையோடு கேட்டவங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். ஆம்.